நாம் கிறிஸ்துவை உடையவர்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். கனத்துக்குரியவர்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். மேன்மைக்குரியவர்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் பலவீனர் அல்ல, பலவான்கள். நாம் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறோம். நாம் தேவனுடையவர்களாய் இருக்கிறோம். தேவனுடையவர்கள் சொல்லுங்க. நான் தேவனுடையவன். தேவனோடு எனக்கு உடன்படிக்கை இருக்கிறது. பாருங்க, நீங்கள் மிகவும் விசேஷித்தவர்கள், கனத்துக்குரியவர்கள், மேன்மையானவர்கள். ஆனால் இதை அறியாமலேயே, இதை குறித்து உணராமலேயே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவனோட உடன்படிக்கை பண்ணி அவனை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி அவனை உயர்த்தினார். அவனை உயர்த்தும் போதே சொன்னாரு, அவனை அழைக்கும் போதே சொன்னாரு, உன் பிள்ளையே நான் உயர்த்துவேன் அப்படின்னார். அல்லேலூயா. அப்போ ஈசாக்கையும் அதே மாதிரி ஆண்டவர் கனப்படுத்தினார், அவனை மேன்மைப்படுத்தினார், அவனை மிகப்பெரிய ஐஸ்வர்யவனாய் மாற்றினார், அவன் செய்வதெல்லாம் சக்சஸாய் மாற்றினார். பஞ்ச காலத்தில் கூட அவன் விதை விதைத்து 100 மடங்கு பலனை பெற்றான். தேவனுடைய ஆசீர்வாதம் அது. சொல்லுங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது. உலகத்தில் பஞ்சமோ எந்த குறைகளோ ஏற்பட்டாலும் எனக்கு தஞ்சம் அவர் இருக்கிறார். பஞ்சமோ குறைவுகளோ எந்த நோயோ எந்த இயற்கை சூழ்நிலைகளோ என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்.